1987களில் இந்திய அமைதிப்படை என்ற போர்வையில் இந்திய ராணுவம் இலங்கையில் தர இறங்கியதற்கான காரணம் இலங்கையில் அமெரிக்கா தனது தளத்தை நிறுவப் போகிறது என்பது. கிட்டத்தட்ட அப்பவே கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவுக்கு இலங்கையின் முக்கியத்துவத்தை அறிந்து வைத்திருந்திருக்கின்றது. அப்ப 83ஆம் ஆண்டு கலவரம் இடம்பெற்ற பிற்பாடு கூட உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ரகசியமாக ஜெயவர்தனாவை சந்தித்து சென்றது. அதுதான் இந்தியாவுக்கு மிகவும் ஒரு சினத்தை மூட்டியது என்று கூறலாம். அதன் பின்னர் தான் இந்தியா இலங்கை மீதான இனப்படுகொலை என்று சொல்லி ஆர்ஜென்டினா ஊடாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இந்தியா முயன்றிருந்தது. அப்ப இப்பதான் தெரிகிறது என்னென்று சொன்னால், அப்போது இந்தியா ஏன் இவ்வளவு பதற்றமாக இருந்தது என்று சொன்னால், இப்போது உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்த பிற்பாடு அமெரிக்க அதிபர் கெனடியின் படுகொலை தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார். 2000 பக்கம் கொண்ட அந்த ஆவணம். அதுல போட்டிருக்கிறார்கள், கொழும்பில் CIA தளம் இயங்கியது. ஆனால் கொழும்பில் CIA தளம் இயங்கியதாக இந்தியா பதற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. IPKவும் இலங்கையில் இறங்கினார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த ஆவணத்தின் அடிப்படையில் கொழும்பில் மட்டுமல்ல, டெல்லியில் ஒரு தளம், கொல்கத்தாவில் ஒரு தளம், பாகிஸ்தானில் ரவல்பெட்டியில் ஒரு தளம். அதாவது இந்தியா இலங்கையில் ஒரு தளம் இருக்கிறது என்று இந்தியா தனது படையினரை கொண்டு இலங்கையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா முனைப்பாக இருந்த சமயம், இந்தியாவுக்கு தெரியாமலே புதுடில்லியிலும் கொல்கத்தாவிலும் அவங்க 2 CIA தளத்தை வைத்திருந்தார்கள்.